சுரங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் போராட்டம் நடத்திய பிறகே வேறு வழியின்றி பிரதமருக்கு முதலமைச்சர் கடிதம் எழுதியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. ஆரம்ப காலத்திலேயே மாநில அரசு எதிர்ப்பு தெரிவித்திருந்தால் ஏலத்தை தடுத்திருக்கலாம் எனவும் சட்டப்பேரவையில் இபிஎஸ் பேச்சு. சென்ற முறையில் எங்களுடைய மக்களுடைய பிரச்சனையை அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வருவது எங்களுடைய கடமை. அந்த அடிப்படையில் சொல்றேன். நீங்க அலட்சியமா இருந்த காரணத்தினால்தான் இவ்வளவு பிரச்சனை ஏற்பட்டிருக்குது. நீங்க முன்கூட்டியே சரியான முறையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா அப்பொழுது இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காதுதான் சொல்றேன். மத்திய அரசு ஏலம் விட்டிருந்தாலும் தமிழ்நாட்டில் டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு அனுமதி கிடையாது என திட்டவட்டம். எதிர்க்கட்சித் தலைவரின் கேள்விக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதில். சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் சந்திப்பு. ஆதவ் அர்ஜுனாவின் பேச்சு மற்றும் கூட்டணி குறித்தான எதிர்க்கட்சிகளின் பேச்சு என பரபரப்பான அரசியல் சூழலில் சந்திப்பு. உழவர்களின் அனைத்து கோரிக்கைகளையும் மத்திய மாநில அரசுகள் செயல்படுத்த வேண்டும். ஹரியானா, பஞ்சாப் எல்லையில் விவசாயிகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை குறிப்பிட்டு பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிக்கை. புதுச்சேரியில் இன்று 2வது நாளாக மத்திய குழுவினர் ஆய்வு. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களை ஆய்வு செய்ததோடு மக்களையும் விவசாயிகளையும் சந்தித்து பேசினார். ஊதிய முரண்பாடு, பணிச்சுமை உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தாம்பரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டம். 8 தாலுகாவில் உள்ள 80 நில அளவையர்கள் போராட்டத்தில் பங்கேற்பு. விருதுநகர் அருகே தனியார் பேருந்து மீது இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக வந்தவர் மோதி விபத்து. இருவர் படுகாயமடைந்த நிலையில் விபத்து குறித்தான பதைப்பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், கடலூர் உள்ளிட்ட 5 மாவட்டங்களுக்கு நாளை கனமழை எச்சரிக்கை. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். கோவை மேட்டுப்பாளையம் அருகே வீட்டிற்குள் புகுந்து வாழைத்தாரை தூக்கி சென்ற யானை. வீட்டின் கதவை திறந்து வாழைத்தாரை மட்டும் தூக்கி செல்லும் சிசிடிவி காட்சிகள். திருப்பூரில் சாலையில் நின்று கொண்டிருந்த மனைவியை ஹெல்மெட் அணிந்து வந்து சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி ஓடிய கணவர். போலீசில் கணவர் சரணடைந்த நிலையில் சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. சட்டப்பேரவையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு முதல் வரிசையில் 3வது இடம் ஒதுக்கீடு. முதலமைச்சர் ஸ்டாலின் அவை முன்னவர் துரைமுருகனை தொடர்ந்து 3வது இடத்தில் அமர்ந்தார். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கான அனுமதியை ரத்து செய்ய கோரி தனி தீர்மானம். சட்டப்பேரவையில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தீர்மானத்தை முன்மொழிந்தார். 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்திற்குள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் குடமுழுக்கு விழா நடைபெறும். சட்டப்பேரவையில் அதிமுக உறுப்பினர் செல்லூர் ராஜுவின் கேள்விக்கு அமைச்சர் சேகர் பாபு பதில். விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா 6 மாத காலத்திற்கு சஸ்பெண்ட். ஆதவ் அர்ஜுனனின் பேச்சு கட்சியினருக்கு தவறான முன்னுதாரணமாக அமைந்துவிடக்கூடாது என்பதற்காக நடவடிக்கை என விசிக தலைவர் திருமாவளவன் அறிக்கை. அதானி விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதிக்க இந்தியா கூட்டணி எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டம். அதானி மற்றும் பிரதமர் மோடியின் உருவப்படங்களை கையில் பிடித்தவாறு கண்டன முழக்கங்களை எழுப்பினர். சென்னை போடி இடையேயான அதிவிரைவு ரயிலில் கூடுதல் பெட்டி இணைப்பு. பயணிகளின் கோரிக்கையை ஏற்று தெற்கு ரயில்வே நடவடிக்கை. திண்டுக்கல் அருகே இளைஞர் படுகொலை செய்யப்பட்டு சாலையோரம் வீசப்பட்டதால் அதிர்ச்சி. முன்பகை காரணமா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை. மகாராஷ்டிராவின் சிகாலி நகரில் அமைந்துள்ள குப்பை கிடங்கில் பயங்கர தீ விபத்து. 5க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் உதவியுடன் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள வீரர்கள். வங்கக்கடலில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறக்கூடும். நாளை முதல் தமிழ்நாட்டில் கனமழைக்கு வாய்ப்பு என வானிலை மையம் தகவல். பாதகம் செய்பவரை கண்டால்
நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.